Hi friends, welcome to Biology Simplified Tamil. நான் உங்க செந்தில்நாதன். இன்னைக்கு நம்ம பயாலஜிக்கல் கிளாசிஃபிகேஷன்ல புரோட்டோசோவன் ப்ரோட்டிஸ்ட் பார்க்கலாம். புரோட்டோசோவன் ப்ரோட்டிஸ்ட் அப்படினாலே அனிமல் லைக். இதுல தான் the most diverse group of organism இருக்கு. அதாவது அதிகப்படியான டிஃபரன்சஸோட இருக்கக்கூடிய ஆர்கானிசம்ஸ் புரோட்டோசோவன் ப்ரோட்டிஸ்ட்ல தான் இருக்கு. இங்க செல் ஷேப் வந்து பாத்தீங்கன்னா இர்ரெகுலரா இருக்கலாம். ஸ்லிப்பர் லைக் இருக்கலாம். ஸ்லிப்பர் லைக்னா நம்ம காலுக்கு போடுற செருப்பு மாதிரி இருக்கலாம். ஸோ இர்ரெகுலராக இருக்கிறதுக்கு எக்ஸாம்பிள் அமீபா. காலுக்கு போடுற செருப்பு ஷேப்பில் ஸ்லிப்பர் ஷேப்பில் இருக்கிறது வந்து பேரமேஷியம். அண்ட் அனதர் எக்ஸாம்பிள் பிளியோமிக்ஸா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். இப்போ பாருங்கள், அமீபாவில் ஒரே ஒரு நியூக்ளியஸ் தான் இருக்கும் அந்த ஆர்கானிசத்தில். பேரமேஷியத்தில் 2 நியூக்ளியஸ் இருக்கும், மேக்ரோ அண்ட் மைக்ரோ நியூக்ளியஸ் அப்படின்னு. பிளியோமிக்ஸா அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசத்தில் மல்டி நியூக்ளியேட் கண்டிஷன் இருக்கும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நமக்கு தெரிஞ்சிருக்கணும். நியூட்ரிஷனை பொறுத்த வரைக்கும் பேராசைட்டிக் சில ஸ்பீசிஸ்லேயும், பேராசைட்டிக்னா என்ன, இன்னொரு ஹோஸ்ட் மேலே வளர்றது இல்லையா, ஹோஸ்ட்டுக்குள்ளே வளர்றது. ஹோலோசோயிக் அப்படின்னா நம்மளை மாதிரி சாப்பிட்றது, ஃபுட்டு அப்படியே ஹோல் ஃபுட்டை சாப்பிட்டு டைஜஸ்ட் பண்ணுறவங்க ஹோலோசோயிக் அப்படிம்பாங்க. சில ஸ்பீசிஸ் வந்து சிம்பயாட்டிக் அசோசியேஷன்ஷிப்பில் இருக்கும். சில ஸ்பீசிஸ் வந்து சாப்ரோட்ரோஃபிக், டெட் அண்ட் டீகேயிங் ஆர்கானிக் மேட்டரில் வளர்றதா இருக்கும். லோகோமோட்டிவ் ஸ்ட்ரக்சரை பேஸ் பண்ணி தான் இந்த புரோட்டோசோவன் ப்ரோட்டிஸ்ட்டை நம்ம வந்து ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ஃப்ளாஜெல்லா இருந்தால் சூஃப்ளாஜெல்லேட்டா அப்படின்னும், சிலியா இருந்தால் சிலியேட்டா அப்படின்னும், சூடோபோடியா இருந்தால் சார்கோடினா அப்படின்னும், எந்த ஒரு லோகோமோட்டிவ் ஸ்ட்ரக்சருமே இல்லை அப்படின்னா ஸ்போரோசோவா அப்படின்னும் ஃபர்தராக கிளாஸிஃபை பண்ணுறோம் பேஸ்ட் ஆன் த லோகோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஜூஃப்ளாஜெல்லேட்டா பார்க்க போகிறோம். ஜூஃப்ளாஜெல்லேட்டா அப்படின்னா காமன் கேரக்டர்ஸ் வந்து ஃப்ளாஜெல்லா இருக்கணும் கண்டிப்பாக. அதில் மினிமம் 1 மேக்ஸிமம் மெனி ஃப்ளாஜெல்லா இருக்கலாம். ஸோ சில ஸ்பீசிஸில் ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லாவோட நின்றோம், சில ஸ்பீசிஸில் மெனி ஃப்ளாஜெல்லா இருக்கும். மோஸ்ட்லி தே ஆல் ஆர் எண்டோபேரசைட்டிக். எண்டோபேரசைட்டிக்னா இன்னொரு ஹோஸ்ட்க்கு உள்ளே வளர்றவங்க. அண்ட் பேத்தோஜெனிக். பேத்தோஜெனிக்னா இட் காஸ் டிசீஸ், நோயை ஏற்படுத்துகிறவங்களாம் இருப்பாங்க. ஒன்லி ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் மட்டும்தான் இந்த ஜூஃப்ளாஜெல்லாட்டா ஆர்கானிசத்தில் இருக்குது. அண்ட் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் தான் இங்கே நடக்குது. ஸோ லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷனில் தான் இங்கே ரீப்ரொடக்ஷன், ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் நடக்குது. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் ஜூஃப்ளாஜெல்லாட்டாவுக்கு. ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது சிலியேட்டா, சூடோபோடியா, அதே மாதிரி லோகோமோட்டிவ் ஆர்கானிசமே இல்லை, லோகோமோட்டிவ் ஸ்ட்ரக்சரே இல்லாத இந்த சிலியேட்டா, சார்கோடினா, ஸ்போரோசோவாலாம் தனியாக பார்ப்போம். இப்போ நம்ம முதல்ல ஜூஃப்ளாஜெல்லேட்டா செப்பரேட்டாக அதில் இருக்கக்கூடிய ஆர்கானிசம் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஜூஃப்ளாஜெல்லேட்டாவில் வர்றது ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம். இது வந்து யூனிஃப்ளாஜெல்லேட், ஒரே ஒரு சிங்கிள் ஃப்ளாஜெல்லா தான் இங்கே இருக்க போகுது இந்த ஆர்கானிசத்தில். அண்ட் டைஜெனட்டிக். டைஜெனட்டிக்னால என்ன, இதோட லைஃப் சைக்கிள் வந்து 2 ஹோஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகும், ப்ரைமரி ஹோஸ்ட் அண்ட் செகண்டரி ஹோஸ்ட் அப்படின்னு. இதில் ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஹோஸ்ட் யாருன்னா ஹியூமன், செகண்டரி ஹோஸ்ட் யாருன்னா சிசி ஃப்ளை. சிசி ஃப்ளை அப்படிங்கிற ஒரு ஃப்ளை தான் செகண்டரி ஹோஸ்ட்டாக இருக்குது. அந்த சிசி ஃப்ளையோட பயாலஜிக்கல் நேம், பயோனாமியல் நேம் என்ன அப்படின்னா குளோசினா பல்பாலிஸ் அப்படிங்கிறது. ஃபஸ்ட்டு இது எப்படி என்ட்ரு ஆகுது அப்படின்னா சலைவரி கிளாண்ட் ஆஃப் சிசி ஃப்ளைலேருந்து பிளட் ஆஃப் ஹியூமன் பீயிங்க்கு என்ட்ரு ஆகுது. ஸோ இந்த சிசி ஃப்ளை வந்து நம்மளை கடித்த உடனே நம்ம பிளட் ஸ்ட்ரீமில் சலைவரி கிளாண்ட் ஆஃப் சிசி ஃப்ளைல இருந்து இந்த ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் என்டர் ஆகுது. அண்ட் தென் ஹியூமன் பிளட்டில் இருந்து அது ஹியூமனோட லிம்ஃபுக்கு போகுது. அண்ட் தென் செரிப்ரோ ஸ்பைனல் ஃப்ளூயிடில் போய் மிக்ஸ் ஆகிடுது, டிசீஸை காஸ் பண்ணுது ஹியூமனில். ஓகே, இது என்ன டிசீஸை காஸ் பண்ணுது அப்படின்னா ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஏன் இதுக்கு ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ்னு பேர் வச்சாங்க, ஆஃப்ரிக்கா ரீஜனில் மட்டும்தான் இந்த டிசீஸ் வந்து அதிக அளவில் இருக்குது, அதனால் இதுக்கு பேர் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். இப்போ இன்னொரு டவுட் வரும், ஏன் ஆஃப்ரிக்காவில் மட்டும் இருக்குது, வேர்ல்டு ஃபுல்லாக இல்லை? இந்த சிசி ஃப்ளை இருக்கு இல்லையா, இது வந்து ஆஃப்ரிக்காவில் மட்டும்தான் இருக்குது. அப்போ செகண்டரி ஹோஸ்ட் வந்து சிசி ஃப்ளை. இந்த சிசி ஃப்ளை இல்லாத இடத்துல இந்த ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸால் சர்வைவ் ஆக முடியல. ஈவன் தோ ஹியூமன் பீயிங் இருந்தாலும் செகண்டரி ஹோஸ்ட் இல்லையா, அதனால் இது ஈஸியாக அழிஞ்சு போயிடும். பட் ஆஃப்ரிக்காவில் சிசி ஃப்ளையும் இருக்குது, ஹியூமன் பீயிங்கும் இருக்கும். ஸோ 2 ஹோஸ்ட்டும் இருக்கிறதுனால இது அங்கே சர்வைவ் ஆகிட்டு இருக்கு. ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ் ஆஃப்ரிக்கா ரீஜனில் இந்த சிசி ஃப்ளை ஹியூமனை கடிச்சு அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுது. அதனால தான் இதுக்கு பேர் ஆஃப்ரிக்கன் ஸ்லீப்பிங் சிக்னஸ். ஸோ சிசி ஃப்ளை வந்து நம்ம ஒரு கேரியர் மாதிரி இந்த ஆர்கானிசத்தை ஹியூமன் பீயிங்க்கு பரப்புது. ஓகே, இப்போ ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸோட ஸ்ட்ரக்சர் இது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ் ஆர்கானிசம். ஓகேங்களா, ப்ரோட்டிஸ்டா ஆர்கானிசம். சிசி ஃப்ளை ப்ரோட்டிஸ்டா கிடையாது, இங்கே கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சிசி ஃப்ளை ஒன் ஆஃப் த ஹோஸ்ட். எப்படி ஹியூமன் பீயிங் வந்து ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ்னால டிசீஸ் வருது, அதே மாதிரி இதே ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ்க்கு செகண்டரி ஹோஸ்ட்டாக சிசி ஃப்ளை இருக்குது, ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த black color நம்ம இந்த ஆர்கானிசம் வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது ட்ரிப்பனோசோமா கேம்பியன்ஸ். இந்த ஆர்கானிசத்தில் பாருங்கள்
இந்த சைடு, இந்த லெஃப்ட் சைடு வந்து போஸ்டீரியர் எண்டு, இது நமக்கு தெளிவாக தெரியணும். ரைட் சைடில் இந்த எண்டு வந்து ஆன்டீரியர் எண்டு. போஸ்டீரியர் எண்டில் ஒரு பேசல் பாடி இருக்குது. எப்போவுமே பேசல் பாடியிலேருந்து தான் ஃப்ளாஜெல்லா அரைஸ் ஆகும். இந்த பேசல் பாடியிலேருந்து நம்ம ரெட் கலரில் அப்படியே வரைஞ்சிருக்கோம் இல்லையா, இது வந்து ஃப்ளாஜெல்லா. இந்த ஒரு பியூட்டி பாருங்கள், இந்த ஃப்ளாஜெல்லா பேசல் பாடியிலேருந்து இந்த மெம்ப்ரெயின் வரைக்கும், இந்த ரீஜன் வரைக்கும் இருக்கிறத நம்ம ஆக்சோனிம் அப்படிம்போம். பாடியை விட்டு வெளியில் எக்ஸ்டெண்ட் ஆகிறத ஃப்ளாஜெல்லான்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃப்ளாஜெல்லா இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகும்போது போஸ்டீரியர் எண்ட்லேருந்து ஆன்டீரியர் எண்ட் வரைக்கும் ரன் ஆகுது. அது வரைக்கும் இந்த அவுட்டர் மெம்ப்ரெயினோட டச் ஆகிக்கிட்டே போகும். இதை வந்து அண்ட்யூலேட்டிங் மெம்ப்ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். ஆன்டீரியர் எண்டில் இந்த ஃப்ளாஜெல்லா ஃப்ரீயாக இருக்கும். ஃப்ரீயாக இருக்கிறது வந்து ஃபார்வர்ட் பேக்வர்ட் மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த மெம்ப்ரெயினோட அட்டாச் ஆகிட்டு இருக்கு இல்லையா ஃப்ளாஜெல்லா, அந்த அண்ட்யூலேட்டிங் மெம்ப்ரெயின்னு சொல்லக்கூடிய அந்த ஸ்ட்ரக்சர் அண்ட்யூலேட்டிங் மூவ்மெண்ட், அதாவது வேவி மூவ்மெண்ட், இப்படி வேவ் பண்ணி மூவ் பண்ணுறதுக்கு, அப்படியே அலையாக அப்படி மூவ் பண்ணி விடுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த அண்ட்யூலேட்டிங் மெம்ப்ரெயின். ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரிபனோசோமா கேம்பியன்ஸ். ஜூஃப்ளாஜெல்லேட்டால் இப்போ நம்ம பார்க்க போகிறது லீஷ்மேனியா டோனோவானி. இந்த நேமே ரொம்ப ஸ்பெஷல் தான். காரணம் என்னென்னா, இட் இஸ் டிஸ்கவர்ட் பை லீஷ்மேன் அண்ட் டோனோவான். ஸோ லீஷ்மேனும் டோனோவானும் சேர்ந்து கண்டுபிடிச்சதுனால லீஷ்மேனியா டோனோவானி அப்படின்னு பேர் வச்சாங்க. அண்ட் இட் இஸ் யூனிஃப்ளாஜெல்லேட், ஒரு ஃப்ளாஜெல்லா இருக்கும். ஸோ இது ஞாபகம் வச்சுங்க, சிங்கிள் ஃப்ளாஜெல்லா தான் இங்கே இருக்குது. யூனிஃப்ளாஜெல்லேட் சிங்கிள் ஃப்ளாஜெல்லாவோடு இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். இங்கே வந்து டைஜெனட்டிக் ஆர்கானிசமாக இருக்குது இந்த லீஷ்மேனியா டோனோவானி. வாட் இஸ் டைஜெனட்டிக்? அதோட லைஃப் சைக்கிள் 2 ஹோஸ்ட்டில் கம்ப்ளீட் ஆகும். ஃபர்ஸ்ட் ஹோஸ்ட் வந்து ஹியூமன், செகண்ட் ஹோஸ்ட் வந்து சாண்ட் ஃப்ளை. ஓகே, ஹியூமனில் பிளட் கேபிலரிஸ் ஆஃப் ஸ்ப்ளீன், லிவர், போன் மேரோ இங்கெல்லாம் போய் அது வந்து மல்டிப்ளை ஆகுது, டிசீஸை காஸ் பண்ணுது. சாண்ட் ஃப்ளைங்கிறது, சாண்ட் ஃப்ளைனா என்னன்னு பார்க்குறோம். வாட் இஸ் சாண்ட் ஃப்ளை? செகண்ட் ஹோஸ்ட் வந்து சாண்ட் ஃப்ளை. சாண்ட் ஃப்ளை வந்து பிளட் சக்கிங் இன்செக்ட். இந்த இன்செக்ட் மூலயமா தான் ஹியூமனுக்கு இந்த டிசீஸ் காசிங் ஆர்கானிசம் ஸ்ப்ரெட் ஆகுது. இங்கே வந்து ஃப்ளிபோட்டோமஸ் அர்ஜென்டிப்பிஸ் அப்படிங்கிறது சாண்ட் ஃப்ளையோட பைனாமியல் நேம். ஃப்ளிபோட்டோமஸ் அர்ஜென்டிப்பிஸ் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் சாண்ட் ஃப்ளையோட கேரக்டர். நெக்ஸ்ட், இது வந்து டைமார்ஃபிக். டைமார்ஃபிக்னா மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர் வந்து 2 டிஃப்ரெண்ட் மார்ஃபாலஜிக்கல் கேரக்டர். யங்காக இருக்கும்போது ஒரு மாதிரியும், அடல்ட்டாக இருக்கும்போது வேறு மாதிரியும் இருக்குது. ஸோ யங்காக இருக்கும்போது இந்த மாதிரி நீளமான ஒரு பிளாக் கலரில் வரைஞ்சிருக்கும் பார்த்தீங்களா, நீளமான ஒரு ஸ்ட்ரக்சர். இதில் நியூக்ளியஸ் இங்கே இருக்குது. இங்கே வந்து பேசல் பாடி இருக்குது. பேசல் பாடியிலேருந்து ஃப்ளாஜெல் இந்த ரெட் கலரில் நம்ம வரைஞ்சிருக்கோம். ஃப்ளாஜெல்லாம் அரைஸாகி வருது. அதே அடல்ட் ஆகும்போது சர்க்குலர் ஷேப்புக்கு மாறிடுது. நியூக்ளியஸ் இங்கே இருக்குது, பேசல் பாடி இங்கே இருக்குது. ஆனால் ஃப்ளாஜெல்லா வெளியே இருக்கு இல்லையா, அதை உள்ளே இழுத்துக்குமா. அப்படி உள்ளே இழுத்துக்கிட்டதுக்கப்புறம் அதோட மெம்ப்ரெயின் வரைக்கும் தான் ஃப்ளாஜெல்லா சுருங்கி உள்ளே போயிடுது. அப்போ அதுக்கு பேர் ஃப்ளாஜெல்லா இல்லை இல்லையா. அப்போ அதோட பேர் என்னென்னா ரைசோபிளாஸ்ட். இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். நெக்ஸ்ட், இது காஸ் பண்ணுற டிசீஸ் பேர் லீஷ்மேனியா டோனோவானி அப்படிங்கிற புரோட்டோசோவன் காஸ் பண்ணுற டிசீஸ் பேர் காலா அசார் ஆர் டம் ஃபீவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி நமக்கு வந்து சிம்டம்ஸ் காமிக்கும்னா, என்லார்ஜ்மெண்ட் ஆஃப் விசரல் ஆர்கன்ஸ். விசரல் ஆர்கன்ஸ் ஸ்கேன் பண்ணி பார்த்தோம்னா என்லார்ஜ் ஆகிருக்கும், ஒரு சைஸில் பெருசாக இருக்கும். அந்த விசரல் ஆர்கன்ஸ் யார்? ஸ்ப்ளீன் அண்ட் லிவர், இந்த ரெண்டும் தான். ஓகே, நெக்ஸ்ட் புரோட்டோசோவன் நம்ம பார்க்குறது ஜியார்டியா இன்டெஸ்டைனாலிஸ் அப்படிங்கிற ஆர்கானிசம். கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இன்டெஸ்டைன் அப்படிம்பாங்க. இது டிசீஸ் வந்து இன்டெஸ்டைனில் காஸ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இது பார்க்குறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசான கிழவனோட முகம் மாதிரி இருக்குது. அதனால தான் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இன்டெஸ்டைன் அப்படிங்கிறாங்க. இட் இஸ் டிஸ்கவர்ட் பை ஆண்டன் வான் லீவன்ஹூக். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னென்னா, அவரோட ஃபீக்கல் மேட்டரையே அவர் மைக்ரோஸ்கோப்பில் வச்சு பார்த்து இந்த ஆர்கானிசத்தை கண்டுபிடிச்சார். இன்னொரு இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் என்னென்னா, இந்த ஜியார்டியா இன்டெஸ்டைனாலிஸ் தான் முதல்ல கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டிஸ்டா. திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கப்பட்ட புரோட்டிஸ்டா எது, அதாவது டிஸ்கவர் பண்ண புரோட்டிஸ்டா, மைக்ரோஸ்கோப்பில் பார்த்த புரோட்டிஸ்டா எது அப்படின்னா ஜியார்டியா இன்டெஸ்டைனாலிஸ். அண்ட் இட் இஸ் பைநியூக்ளியேட். பைநியூக்ளியேட்னா என்னங்க? 2 நியூக்ளியஸ் இருக்குது. தென் இதில் வந்து அடேசிவ் டிஸ்க்னால் நம்ம இன்டெஸ்டைனில் போய் ஒட்டிக்கிற மாதிரி ஒரு டிஸ்க் இருக்குது. ஆக்சோஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. பேசல் பாடியிலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து பேசல் பாடி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. 4 pairs ஆஃப் பேக்வேர்ட்லி டைரக்டட் ஃப்ளாஜெல்லா இருக்குது. ஸோ இந்த 4 ஸ்ட்ரக்சர் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடேசிவ் டிஸ்க், ஆக்சோஸ்டைல், பேராபேசல் பாடி, 4 pairs ஆஃப் பேக்வர்ட் டைரக்டட் ஃப்ளாஜெல்லா. இது பாருங்கள், இந்த பிளாக் கலர் இருக்குது ஆர்கானிசத்தோட அவுட்லைன். 2 நியூக்ளியை வந்து கண்ணு மாதிரியே இருக்குது பாருங்கள். அது வந்து நியூக்ளியஸ். இந்த 2 நியூக்ளியஸ் இருக்குது பார்த்தீங்களா, நியூக்ளியஸ்.
இந்த நியூக்ளியஸை பொறுத்த வரைக்கும் 2 நியூக்ளியஸ்க்கு இடையில இந்த பிங்க் லைன் வரைஞ்சிருக்கோம்ல, அது லைன் கிடையாது. ஆக்சுவலி பேசல் பாடிஸ் வந்து நிறைய இருக்குது. ஏன் 8 ஃப்ளாஜெல்லாவுக்கு 8 பேசல் பாடி இருக்குமா, அந்த 8 பேசல் பாடி தான் இந்த பிங்க் கலரில் வரைஞ்சிருக்கோம். அதுலேருந்து 2 ஃப்ளாஜெல்லா மேலே இப்படி போயிட்டு, இன்னொரு ஃப்ளாஜெல்லா இப்படி போயிட்டு, 2 ஃப்ளாஜெல்லா மேலே போயிட்டு வருது, ஆர்கானிசத்துக்கு மேல் சைடில் போயிட்டு வருது. அப்புறம் இந்த பேசல் பாடியிலேருந்து 3 பேர் ஆஃப் ஃப்ளாஜெல்லா, அதாவது 6 ஃப்ளாஜெல்லா வந்து கீழே நோக்கி இந்த டவுன்வேர்டில் வந்துடுது. பட் எல்லா ஃப்ளாஜெல்லாவுமே டவுன்வேர்ட் தான் ஃபேஸ் ஆகிக்கிட்டு இருக்கு. நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள், இந்த பேசல் பாடியிலேருந்து ஒரு எக்ஸ்டென்ஷன் ப்ளூ கலரில் வரைஞ்சிருக்கோம், அதை தான் ஆக்சோஸ்டைல் அப்படிங்கிறோம். இது 4 பேர்ஸ் ஆஃப் ஃப்ளாஜெல்லா ஆக்சோஸ்டைல். இந்த ஆக்சோஸ்டைல் முடிகிற இடத்துல பேரா பேசல் பாடிஸ் இருக்குது. இந்த பேசல் பாடி பிங்க் கலரில் இருக்குன்னா அதுக்கு அடுத்து இருக்கிறதுனால இதை வந்து பேரா பேசல் பாடிங்கிறோம். ஸோ ஆக்சோஸ்டைல் மூக்கு மாதிரியும் பேரா பேசல் பாடி வந்து வாய் மாதிரியும் இருக்குது. இந்த ஃப்ளாஜெல்லாம் இப்போ வயசாகி போனவங்களுக்கு சொட்டை விழுந்து 4 முடி தானே இருக்கும், 4 முடி 8 முடி தானே இருக்கும். அந்த 8 முடி மாதிரி இந்த 8 ஃப்ளாஜெல்லா தெரியுது. அதனால தான் இதுக்கு பேர் கிராண்ட் ஓல்டு மேன் ஆஃப் இன்டெஸ்டைன் அப்படின்னு பேர் வச்சாங்க. நெக்ஸ்ட், இது வந்து மோனோஜெனட்டிக் ஆர்கானிசம். தட் மீன்ஸ் இட் கம்ப்ளீட்ஸ் இஸ் லைஃப் சைக்கிள் இன் ஒன்லி ஒன் ஹோஸ்ட். அந்த ஒரு ஹோஸ்ட் யாருன்னா ஹியூமன் தான். மற்றபடி இதுக்கு வேறு எந்த பூச்சோ வேறு எந்த ஆர்கானிசமோ செகண்டரி ஹோஸ்ட்லாம் கிடையாது. ஒன்லி ஒன் ஹோஸ்ட் தான் இதுக்கு இருக்குது. அதனால மோனோஜெனட்டிக் அப்படிங்கிறோம். அண்ட் இன்ஃபெக்ஷன் இஸ் டைரக்ட்னா டைரக்டாக நம்ம சாப்பிட்ற கண்டாமினேட்டட் ஃபுட் இல்லை கண்டாமினேட்டட் வாட்டர் மூலியமாக நம்ம சாப்பிடும்போது அது இன்ஃபெக்ஷன் ஏற்படுது. இதை வேற ஒரு ஆர்கானிசம் வந்து நமக்கு ஸ்ப்ரெட் பண்ணுறது கிடையாது. நம்ம கண்டாமினேட்டட் ஃபுட்டோ வாட்டரோ சாப்பிடும்போது தான் நமக்கு இந்த டிசீஸ் வருது. அதனால தான் டைரக்ட் அப்படிங்கிறாங்க. இன்னொரு ஆர்கானிசம், கொசு இல்லை இது இன்னொரு ஃப்ளை, இன்னொரு ஆர்கானிசம் மூலியமாக நமக்கு பரவச்சுன்னா இன்டைரக்ட்னு சொல்லுவோம். பட் டைரக்ட் இது. நெக்ஸ்ட், டிசீஸ் காஸ் பண்ணுது இல்லையா, இந்த ஜிஆர்டியா இன்டெஸ்டைனாலிஸ் காஸ் பண்ணுற டிசீஸ்க்கு பேர் ஜிஆர்டியாசிஸ் அப்படிம்பாங்க. அண்ட் ரீப்ரொடக்ஷன் இஸ் பை ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், தட் இஸ் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ரீப்ரொடக்ஷன். இது வந்து ஏசெக்ஷுவல் மெத்தடில் நடக்குது. அந்த ஏசெக்ஷுவல் மெத்தட் என்னன்னா லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன். ஸோ திஸ் இஸ் ஜிஆர்டியா இன்டெஸ்டைனாலிஸ். ஜூஃப்ளாஜெல்லாட்டாவில் 4th நம்ம பார்க்குறது ட்ரைகோனிம்ஃபா. ஸோ ட்ரைகோனிம்ஃபாங்கிறது மல்டி ஃப்ளாஜெல்லேட், செவரல் ஃப்ளாஜெல்லாவோட இருக்கிறது, சிம்பயாண்ட் இன் இன்டெஸ்டைன் ஆஃப் டெர்மைட்ஸ். ஸோ கரையானோட இன்டெஸ்டைனில் இது சிம்பயாட்டிக் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம். அப்போது புரோட்டோசோவன் ப்ரட்டிஸ்டில் சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ஷிப்பில் சிம்பயோசிஸில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் எக்ஸாம்பிள் சொல்லுங்கன்னா ட்ரைகோனிம்ஃபா சொல்லலாம். நெக்ஸ்ட்டு, இதோட லைஃப் சைக்கிள்னு பார்த்தா டெர்மைட்ஸ் என்ன பண்ணும், ஃபீட்ஸ் ஆன் வுட். அந்த மரத்தை அப்படியே அரிச்சுக்கிட்டே போகும் இல்லையா, கரையா மரத்தை தானே அரிக்கும், வேறு மரம் இந்த மாதிரி இருக்கிறத அரிக்கும். செல்லுலோஸ் தான் இந்த மரத்தூள்லாம் இருக்குது. ஏன்னா செல்வால் ஆஃப் த பிளான்ட் இஸ் மேடப் ஆஃப் செல்லுலோஸ். ஆனால் இந்த செல்லுலோஸை டைஜஸ்ட் பண்ணுறதுக்கான என்சைம் கரையானில் இல்லை, டெர்மைட்ஸில் இல்லை. அப்போது டெர்மைட்ஸோட இன்டெஸ்டைனில் இருக்கக்கூடிய இந்த ட்ரைகோனிம்ஃபா என்ன பண்ணும் அப்படின்னா செல்லுலேஸ் என்சைமை செக்ரீட் பண்ணும். இந்த செல்லுலேஸ் என்சைம் இந்த செல்லுலோஸை பிரேக் பண்ணி சிம்பிள் சுகராக மாற்றிடும். ஸோ சிம்பிள் சுகராக மாற்றினதுக்கப்புறம் டெர்மைட்ஸும் இதை யூஸ் பண்ணிக்கும், ட்ரைகோனிம்ஃபாவும் அதோட க்ரோத்துக்கு இதை யூஸ் பண்ணிக்கும், நியூட்ரிஷனுக்கு அப்சார்ப் பண்ணிக்கும். ஸோ திஸ் இஸ் த சிம்பயோட்டிக் அசோசியேஷன்ஷிப் பிட்வீன் ட்ரைகோனிம்ஃபா அண்ட் டெர்மைட்ஸ். நெக்ஸ்ட்டு ட்ரைகோனோமோனாஸ் வெஜைனாலிஸ் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். இந்த ட்ரைகோமோனாஸ் வெஜினாலிஸ் அப்படிங்கிறது வெஜைனா ஆஃப் ஹியூமன் ஃபீமேல் ஆர்கானிசத்தில் ஹியூமன் ஃபீமேலில் இருக்குது. மேல் தான் கேரியராக இருக்காங்க. ஸோ இன்ஃபெக்டட் உமன் கிட்ட இருந்து ஹெல்தி உமனுக்கு கேரி பண்ணக்கூடிய ஒரு கேரியராக மேல் இருக்கான். அதனால் இதோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்க்கும்போது 4 ஆன்டீரியர் ஃப்ளாஜெல்லா இருக்குது. இங்கே பாருங்கள் 1 2 3 4 4 ஆன்டீரியர் ஃப்ளாஜெல்லா இருக்குது அண்ட் 1 பேக்வேர்ட் ஃப்ளாஜெல்லா, ஒரே ஒரு ஃப்ளாஜெல்லா பேக்வேர்ட் மூவ்மெண்ட்டில் வருது. இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பேக்வேர்டில் வர ஃப்ளாஜெல்லா வந்து இந்த பார்ட்லேருந்து கீழே முடிகிற வரைக்கும் இந்த அவுட்டர் மெம்ப்ரெயினுக்கு பேர் பெல்லிக்கல் அப்படிமோ. ஏன் பெல்லிக்கல்னா திஸ் இஸ் மேட் அப் ஆஃப் ப்ரோட்டீன். இந்த பெல்லிக்கல் மெம்ப்ரெயின்லேயே ஒட்டிக்கிட்டு வருது. இது வந்து அண்டியூலேட்டிங் மெம்ப்ரெயின். இந்த அண்டியூலேட்டிங் மூவ்மெண்ட் வேவி மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணுறது. அண்ட் கீழே வந்து இந்த ஃப்ளாஜெல்லா ஃப்ரீ ஆகிடும். ஸோ 1 பேக்வேர்ட் ஃப்ளாஜெல்லம் ஆரம்பிக்கிற பேசல் பாடியிலேருந்து கீழே போஸ்டீரியர் ஆன்டீரியர் பார்ட் வரைக்கும் அது வந்து அண்டியூலேட்டிங் மெம்ப்ரெயினாக இருக்குது. அதுக்கப்புறம் ஃப்ரீயாக இருக்குது, மூவ்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ண. ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. நியூக்ளியஸ் கீழே ஆக்சோஸ்டைல் அப்படிங்கிற ஸ்ட்ரக்சர் இருக்குது. இங்கே 4 + 5 ஃப்ளாஜெல்லாவுக்கு கீழே பேசல் பாடி இருக்கு இல்லையா, அதுலேருந்து எக்ஸ்டெண்ட் ஆகி வருது பேரா பேசல் பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ட்ரைகோனோமோனாஸ்
வெஜைனாலிஸ். இந்த ட்ரைகோமோனாஸ் வெஜைனாலிஸ் காஸ் பண்ணுற டிசீஸ் என்னென்னா லுக்கோரியா. இந்த லுக்கோரியா லுக்கோ அப்படின்னாலே கலர்லெஸ் ஒயிட் அப்படின்னு தான் அர்த்தம். இந்த லுக்கோரியா இந்த டிசீஸ் வந்த ஃபீமேலில் வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் ஸ்மெல்லி டிஸ்சார்ஜஸ் அவங்க வெஜைனாலேருந்து வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ தீஸ் ஆர் தி திங்ஸ் வி ஷுட் நோ அபவுட் ஜூ ஃப்ளாஜெல்லேட்டா. நெக்ஸ்ட் நம்ம வந்து சிலியேட்டா பார்க்கலாம். புரோட்டோசோவன் ப்ரொட்டிஸ்டில் இப்போ நம்ம பார்க்குறது சிலியேட்டா. ஜூ ஃப்ளாஜெல்லேட்டா முடிச்சிட்டோம். சிலியேட்டாவுக்கு காமன் எக்ஸாம்பிள் வந்து பேராமீஷியம். பேராமீஷியம் வந்து ஃப்ரீ லிவிங் அண்ட் ஃப்ரெஷ் வாட்டராக இருக்கும். ஆனாலும் சிலியேட்டாவில் சில ஆர்கானிசம் வந்து எண்டோ பேரசைட்டாக இருக்கும். இன்னொரு ஆர்கானிசத்து மேலே வளரும், இன்னொரு ஆர்கானிசத்துக்கு உள்ளே வளரும், அதுக்கு டிசீஸை காஸ் பண்ணும். அதான் பேத்தோஜெனிக் எண்டோ பேரசைட் அப்படிங்கிறோம். பேத்தோஜெனிக் எண்டோ பேரசைட்க்கு எக்ஸாம்பிள் என்ன? பேலன்டிடியம் அப்படிங்கிற ஒரு ஆர்கானிசம். திஸ் இஸ் டிஃப்ரெண்ட், பேராமீஷியம் இஸ் டிஃப்ரெண்ட். ஓகே, பேராமீஷியத்தை பற்றி இனிமேல் படிக்க போகிறோம். பேராமீஷியத்தில் நியூக்ளியர் டைமார்ஃபிசம் இருக்குது அண்ட் இட் இஸ் கால்டு ஸ்லிப்பர் அனிமல்க்யூல். ஏன் ஸ்லிப்பர் அனிமல்க்யூல்? நியூக்ளியர் டைமார்ஃபிசம்ங்கிறது 2 டைப்ஸ் ஆஃப் நியூக்ளியை இருக்க போகுது. ஸ்லிப்பர் அனிமல்க்யூல்ங்கிறது அதோட ஷேப் வந்து நம்ம காலுக்கு போடுற செருப்பு மாதிரியே இருக்கிறதுனால ஸ்லிப்பர் அனிமல்க்யூல். க்யூல்னாலே குட்டியாக இருக்கிறதுன்னு அர்த்தம். மைக்ரோஸ்கோபிக் ஆர்கானிசம் தானுங்களே, அதனால் அனிமல்க்யூல் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பேராமீஷியம் கார்டேட்டத்தோட ஸ்ட்ரக்சர் அப்படின்னு பார்த்தா அவுட்டர் லேயர் வந்து இந்த மாதிரி ஸ்லிப்பர் ஷேப்பில் இருக்குது. அதில் வெளியில் இந்த மாதிரி பிளாக் கலரில் நம்ம குட்டி குட்டியாக வரைஞ்சிருக்கிறது எல்லாமே சிலியா. அதனால தான் இது வந்து சிலியேட்டா அப்படிங்கிற குரூப்பில் வச்சுருக்கோம். இன்சைட் த பாடி பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்டைல் வேக்யூல் இருக்குது. கான்ட்ராக்டைல் வேக்யூல் இங்கே ஒன்றுலாம் இருக்குது இல்லைங்களா, இது வந்து ஆஸ்மோ ரெகுலேஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஆஸ்மோ ரெகுலேஷன் ஆர்கானிசத்துக்கு எவ்வளோ வாட்ரு உள்ளே இருக்கணும், எவ்வளோ வாட்ரு வெளியே போகணும் அப்படிங்கிறத கண்ட்ரோல் பண்ணுது. ஏன்னா இது ஒரு அக்வாட்டிக் ஆர்கானிசம் இல்லைங்களா, அதனால். நெக்ஸ்ட் வந்து இங்கே மேக்ரோ நியூக்ளியஸ் ஒன்று இருக்குது. இந்த மேக்ரோ நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது. மைக்ரோ நியூக்ளியஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. அப்போ இது கொஷினில் கேட்பாங்க, மேக்ரோ நியூக்ளியஸ் ரீப்ரொடக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணுது, மைக்ரோ நியூக்ளியஸ் ஆல் அதர் ஆக்டிவிட்டீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது, ஞாபகம் வச்சுங்க. தென் இங்கே வந்து பார்த்திங்கன்னா சைட்டோஸ்டோம் அப்படின்னு சொல்கிற ஒரு மவுத் இருக்குது. என்ட்ரி பாயிண்ட் ஃபார் ஃபுட். ஸோ ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து இது வழியாக தான் என்ட்ரி ஆகுது. என்ட்ரியாக இந்த போகிற வழியை வந்து நம்ம கல்லட் அப்படிங்கிறோம். அந்த எண்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் வேக்யூல் ஃபார்ம் ஆகுது. அண்ட் தென் இந்த ஆர்கானிசத்தோட கீழ் பகுதியில் பார்த்திங்கன்னா ஒரு சைட்டோபைஜ் இருக்குது. சைட்டோபைஜ் அப்படின்னாலே ஏனஸ் வேஸ்ட் மெட்டீரியலை ரிமூவ் பண்ணுற ரிலீஸ் பண்ணுற ஓப்பனிங் அப்படின்னு அர்த்தம். ஸோ சைட்டோபைஜ் பார்ட் இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் பேராமீஷியம் கார்டேட்டம். ஓகே, ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது? ஏசெக்ஷுவல் மெத்தட்னு பார்க்கும்போது டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் நடக்குது. இங்கே ரொம்ப முக்கியமாக ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். யூக்ளினாவில் லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் நடந்துச்சு. பேராமீஷியத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் நடக்குது. யூக்ளினா ஃபோட்டோசிந்தட்டிக் ப்ரோட்டிஸ்டில் பார்த்தோம், அது ஃப்ளாஜெல்லாவோட இருக்குது. லாங்கிடியூடினல் பைனரி ஃபிஷன் நடந்துச்சு. நம்ம பேராமீஷியத்தை பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்வர்ஸ் பைனரி ஃபிஷன் நடக்குது. ஞாபகம் வச்சுங்க, டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குங்க. செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் பேராமீஷியத்தில் கான்ஜுகேஷன் மெத்தடில் நடக்குது. இப்போ 3 பேராமீஷியம் ஸ்பீசிஸ் இருக்குது. பேராமீஷியம் கார்டேட்டம், பேராமீஷியம் ஒரிலியா, பேராமீஷியம் மைக்ரோ மல்டி நியூக்ளியேட்டம் அப்படின்னு. இதில் பேராமீஷியம் கார்டேட்டம் நம்ம பார்த்த மாதிரி ஒரு மேக்ரோ நியூக்ளியஸும் ஒரு மைக்ரோ நியூக்ளியஸும் இருக்கும். 2 நியூக்ளியஸ் மொத்தத்தில் இங்கே இருக்குது. பேராமீஷியம் ஒரிலியாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக்ரோ நியூக்ளியஸ் இருக்கும், 2 மைக்ரோ நியூக்ளியை இருக்கும். மொத்தம் 3 வந்துடுது இல்லையா. அதே பேராமீஷியம் மைக்ரோ மல்டி நியூக்ளியேட்டம், இதில் பேர்லேயே இருக்குது மைக்ரோ நியூக்ளியஸ் மல்டி நியூக்ளியேட்டம். ஸோ மெனி மைக்ரோ நியூக்ளியை இருக்குது. ஒரே ஒரு மேக்ரோ நியூக்ளியையும் மெனி மைக்ரோ நியூக்ளியையும் இருக்கக்கூடிய ஒரு ஆர்கானிசம் பேராமீஷியம் மைக்ரோ மல்டி நியூக்ளியேட்டம் அப்படிங்கிற ஆர்கானிசம். ஸோ பேராமீஷியத்துலேயே 3 டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸ், அதில் நம்பர் ஆஃப் நியூக்ளியஸில் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ் நம்ம சிலியேட்டாவில் நம்ம பேராமீஷியத்தில் தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஜூ ஃப்ளாஜெல்லேட்டா அண்ட் சிலியேட்டா டீட்டெயில்டாக பார்த்துருக்கோம். அடுத்த பார்ட்டில் நம்ம வந்து சார்கோடினா அண்ட் ஸ்போரோசோவா இதெல்லாம் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். பயாலஜி சிம்பிளிஃபைட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.